மாஸ்கோ ரஷ்ய நாட்டின் தலைநகரம். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம். உலகிலேயே கோடீஸ்வரர்கள் அதிக கோடீஸ்வரர்கள் வசிக்கும் நகரம். பழமை வாய்ந்த நகரம், பசுமை வாய்ந்த நகரம், அகன்ற சாலைகள் கொண்ட நகரம், வரலாற்றின் பல முக்கிய நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இன்றும் நின்று கொண்டிருக்கும் நகரம் என பல பெருமைகளை தன்னகத்தை கொண்டது மாஸ்கோ நகரம். இத்தனை பெருமைகள் இருந்தாலும் மாஸ்கோவில் பல பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. மாஸ்கோ வாழ் தமிழர்கள் மட்டுமல்ல, மாஸ்கோ வாசிகளும் இது குறித்து நம்முடைய பல தகவலை தெரிவிக்கப் போகிறார்கள். அது குறித்து இனி பார்ப்போம். Да, Москва это хороший город очень. Мне он нравится. மாஸ்கோ நகரம் ரொம்ப அழகானது. இங்க டிராஃபிக் போன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நகரத்தை நாங்க எல்லாருமே ரொம்ப நேசிக்கிறோம். Love this city. I live in this city nearly 4 years. I'm from Russia, but it is. நான் ரஷ்யாவில் வேற இடத்துல இருந்து மாஸ்கோக்கு வந்திருக்கேன். இங்க 4 வருஷமா இருக்கேன். என் குடும்பமும் இங்கே தான் இருக்கு. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். மாஸ்கோவில் இருக்கிறது ரொம்பவே பெருமையா இருக்கு. I like that you are here too. In Moscow, that it has a great history, a special town with special culture, nation, people, of course. But some kind of it started to change between. மாஸ்கோ நகரம் வரலாற்று பெருமை கொண்டது, கலாச்சாரம் நிறைஞ்சது. ஆனால் 2000க்கு அப்புறம் இங்கே ஒரு குழப்பம் இருக்குது. மேற்கத்திய கலாச்சாரமும் ரஷ்ய கலாச்சாரமும் ஒன்றா இருக்கிறதால எந்த திசையில் போகிறதுன்னு குழப்பமாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் மாஸ்கோ எல்லாருக்கும் பிடிக்கிற நகரம் தான். Changes have taken place now. ரஷ்ய கோடை காலத்தின் இறுதியில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நகரமான மாஸ்கோவிற்கு சென்ற நாம் ரஷ்யாவில் குளிர்காலம் எப்படி இருக்கும் என ரஷ்ய நண்பரை கேட்டோம். அப்பொழுது அவர் நமக்கு தந்த பதில் யூடியூபில் உள்ள ஒரு காட்சியை தான். இது அந்த காட்சி. This is Novosibirsk and this is about -41. So we want to see what happens to just boiled water outside. Cool, huh? குளிரை பார்த்து நடுங்கிய நம்மிடம் ஆண்டில் 7 மாதங்கள் கடும் குளிராகத்தான் இருக்கும் என்று கூறிய அவர், கோடை காலமான ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் தான் ரஷ்யாவில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்றார். பேசிக்கொண்டே வந்தபொழுது நன்கு தமிழ் பேசும் ரஷ்யர் ஒருவரை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார். தமிழில் முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் அலெக்சாண்டர் துப்யான்ஸ்கியுடன் ஒரு சிறு கலந்துரையாடல். ரஷ்யாவிலிருந்து தமிழ் மொழி குறித்து ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் அலெக்சாண்டர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் தற்போது ரஷ்யாவில் தமிழ் மொழியின் ஆதிக்கம், தாக்கம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தற்போது நாம் கேட்டறிவோம். தற்போது நீங்கள் இந்த தமிழ் மொழி நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீர்கள், எப்போது கற்றுக்கொண்டீர்கள், அதை குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த சம்ஸ்கிருத மொழியை மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படித்தார். அப்பொழுதோ நான் பல்கலைக்கழகத்தை சேர வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது. அவர் எனக்கு இந்த ஆலோசனை தான், நீங்கள் கண்டிப்பாக இந்த தமிழ் மொழியை முதலாக மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ் வகுப்பை ஸ்தாபிக்க போகிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக அதை சேர வேண்டும். அதில் தான் நான் இந்த ஆலோசனைக்கு படி நான் படிக்க. அப்பொழுதோ எனக்கு தமிழை பற்றி நான் உண்மையை சொல்கிறேன், நிறைய தகவல் கிடையாது. ஆனால் படிக்க எனக்கு ஆர்வம்
நேசம் என்று சொல்லலாம் வந்துச்சு. அதாவது ஒரு தமிழ் மொழி மீது ஒரு காதலே உருவாகிவிட்டதுன்னு சொல்லலாமா? எப்படி தமிழ் மொழி ரொம்ப அழகான மொழி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழ் மொழி இப்போ நான் நன்றாக பேச மாட்டேன். எனக்கு இப்படி பார்த்து பயிற்சி கிடையாது. ஆனால் தமிழர்கள் பேசுவதை கேட்டு எனக்கு இனிமையாக இருக்கும். தமிழ் பேசுவதை கேட்பதற்கு இனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே நீங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் கற்ற போது ரஷ்யாவிடம் நிறைய பேர் தமிழ் கற்க ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் தற்போதைய நிலை என்ன? இப்படி சொல்லலாம், இப்பொழுது மாஸ்கோவில் 2 தமிழ் வகுப்புகள் இருக்குது. 2 பல்கலைக்கழகங்களில், அரசாங்க பல்கலைக்கழகத்திலும் இன்னொரு பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே தமிழ் வகுப்பு இருக்கும். ஒரு வகுப்பில் 4 பேர் கற்கிறார்கள், மற்றொரு வகுப்பில் 5 பேர். இது நன்றாக இருக்கும். ஆனால் முக்கியமான கேள்வி என்றால் அப்புறம் என்ன நடக்கும்? இது தான் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது.